இன்றைய ஆன்மீக தகவலில் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த 24 மணி நேரத்தில் நல்ல நேரம், நல்ல காலம், முகூர்த்த நேரம், ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம் அப்படின்னு நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது, சுப முகூர்த்தம் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு 4-5 முகூர்த்தம் அல்லது வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 55-60 முகூர்த்தம் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளுமே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோமே, அந்த பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே வரக்கூடிய அந்த காலம்தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 4 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே வரக்கூடிய அந்த காலம்தான் பிரம்ம முகூர்த்த காலமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ பிரம்ம முகூர்த்தம்னு இதுக்கு எதற்காக பேர் வச்சிருக்காங்க? அதாவது அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள வரக்கூடிய அந்த காலத்துக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கிற பெயர் எதனால வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே அதாவது வான் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மன் இந்த பூமியை நோக்கக்கூடிய நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மன் இந்த பூமியை பார்க்கிறார், இந்த பூமியை நோக்கிறார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. பிரம்மன் பூமியை பார்க்கக்கூடிய, பூமாதேவியை பார்க்கக்கூடிய அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்த காலமாக நமக்கு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அந்த குறிப்பிட்ட 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு தெளிவாக சொல்லி வச்சிருக்குது. இப்படிப்பட்ட இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் அதாவது வருஷம் முழுவதும், மாதம் முழுவதும், வாரம் முழுவதும் வெவ்வேறு விதமான நாட்கள், வெவ்வேறு விதமான திதிகள், அதில் நல்ல திதி, ஆகாத திதி, அஷ்டம திதி, அமாவாசை, பாட்டிமை அப்படின்னு பல்வேறு திதிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் முடிஞ்சளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது சாதகமான ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ, பாதகமான ஒரு விஷயம் நடக்காமல் தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு காரியம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு அதாவது ஒருவருக்கு நேர்முக தேர்வு இருக்குதுன்னு வைங்களே, காலையில் 11 மணிக்கு நேர்முக தேர்வு இருக்குது அப்படின்னா இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நேர்முக தேர்வுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம நினச்சி பார்க்கறது, அல்லது அந்த செயல்பாடுகளை செஞ்சு பார்க்கறது, அல்லது அதற்காக தயாராகிறது, அல்லது அந்த நேர்முக தேர்வுக்கான சிந்தனைகளை உங்களுடைய மனசில் அசை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வரக்கூடிய பாதகங்கள் தானாகவே தவிர்க்கப்படுது அப்படின்னு. பொதுவாகவே முயற்சி இருந்தால் முன்னேறலாம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச யதார்த்தமான விதி. ஆனால் முயற்சி இருந்தும் முன்னேற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பாக்கியவான்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய முயற்சியை பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அல்லது மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இரவில் நேரமே தூங்கி காலையில் நேரமே எழுந்துரு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு மருத்துவம் மட்டுமல்ல ஆன்மீகமும் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாதிரி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு பிரார்த்தனை சம்பந்தப்பட்டது அல்லது அன்றன்ற நாடுகளுக்கு உண்டான அந்தந்த நாட்களுக்கு உண்டான ஒரு சில வேலைகளை செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய காரியத்தில் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்க முடியும் அப்படிங்கிற சாஸ்திர விதியை யாராக இருந்தாலும் அடைய முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறது குறிப்பாக எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கான கடவுளை இன்றைய நாளில் விரிவாக அதே சமயத்தில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கடவுள், ஆயிரக்கணக்கான ஒரு வழிபாட்டு முறைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசி இருக்கு இல்லையா, இந்த 12 ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு நன்மை அல்லது ஓரளவு அதிர்ஷ்டம் அல்லது ஓரளவு யோகம் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்புக்கான காரணங்களை இன்றைய நாளில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ராசிகளிலேயே
கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியை சேர்ந்தவங்க பல்வேறு தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமை நாட்களில் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை, அழகு என்ற சொல்லுக்கு முருகர் என்ற அற்புதம் வாய்ந்த அந்த முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை நாட்களில் மேச ராசியை சேர்ந்தவங்க வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு. அதே மாதிரி ரிஷபராசியை சேர்ந்தவங்க பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது ஸ்ரீரங்கர் ரங்கநாத கோயிலுக்கு போயிட்டு வருவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாளில் பெண் தெய்வ வழிபாடு நல்லது. அல்லது வருஷம் ஒரு முறை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வருவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே பெருமாள் வழிபாடு புதன்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பேருதவிகளை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய பிரார்த்தனைகள் மிக மிக விரைவில் நடக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கடக ராசியை சேர்ந்தவங்க சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாட்களில் பார்வதி தேவியாரை வழிபாடு வச்சுக்கலாம். பார்வதி தேவியார் கோயில் உங்களுக்கு பக்கத்தில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ சம்பந்தப்பட்ட பெண் தெய்வ சன்னதிக்கு சென்று வழிபாடு வச்சுக்கலாம். ஒரு நெய் விளக்கு ஏற்றி அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் காலை உணவு எடுத்துக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் கடகராசியை பொறுத்தளவுக்கு. இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 4 ராசிக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். மேஷம் முதல் கடகராசி வரைக்கும் பார்த்தோம். மீதமுள்ள ராசிகளுக்கு நாளைய ஆன்மீக தகவல் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறத சிறப்பாகவே பார்க்கலாம்.